எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு. ஒரு மீட்டிங்க்காக நம்ம கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் போட முடியல. பட் அதனால் தொடர்ந்து நம்ம கவர் பண்ணிவிடுவோம் விட்டதெல்லாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க February 7 to 8 கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்தது அப்படியே 2 டேஸை நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் இன்றைக்கி வந்திருக்கிறது டாபிக்ஸ் எல்லாமே, இந்த 2 நாளில் வந்திருக்க டாபிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 2 ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, சோலார் யூனிட். முதலமைச்சர் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் February 7, 8 அங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. அதில் நிறைய தொடங்கி வச்சுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சிங்கிள் லார்ஜஸ்ட்டு சோலார் யூனிட் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு இந்தியாவிலே மிகப்பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட்டு சோலார் யூனிட் தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா? இது எங்கன்னா கங்கை கொண்டான் சிப்காட். கங்கை கொண்டான் எங்கே இருக்குன்னா, ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், மதுரை நோக்கி போகும்போது ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். இங்கே நிறைய சிப்காட்டு, ஃபுட் பார்க்கு அதெல்லாம் நிறைய இருக்குது, மெகா ஃபுட் பார்க்ஸ் அதெல்லாம். இங்கே ஏன்னா பொதுவான பெரிய இடங்கள், அதாவது தரிசு நிலங்கள் நிறைய இருக்குது. அதை கையகப்படுத்தி இங்கே சிப்காட் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிப்காட் அமைப்பில் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு சோலார் யூனிட் யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, டாட்டா இருக்கார்ல, டாட்டா பவர், அவங்களோட டாட்டா பவர் மூலயமா ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா, சோலார் பேனல் தயாரிப்பாங்க. சோலார் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த சோலார் பேனல் தேவைப்படுது பார்த்தீங்களா, அதை தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பழங்குடியின கல்வி அறிவு. அதாவது நேற்று விழுப்புரம் மாவட்ட எம்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு, பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டிருக்காரு. பழங்குடியின மக்களுக்கான கல்விக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் அளிச்சிருக்குது. அந்த பதில் என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான மக்கள் கல்வி அறிவிக்கும் பழங்குடியின மக்கள் கல்வி அறிவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவான மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் 80%. இது பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ். ஓகேங்களா? இன்னும் சென்சஸே எடுக்காமல் இருக்காங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஓகேங்களா? 14 வருஷத்துக்கு முன்னாடி 80% இந்தியாவோட தமிழ்நாட்டோட கல்வி அறிவு இருக்குது, பொதுவான மக்கள்து. பட் ஆனால் பழங்குடியின மக்களுக்கு 54% தான் கல்வி அறிவு இருக்குது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 25.8 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாவே 14% தான் ஆவரேஜ். ஆனால் நம்ம தமிழ்நாடு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ தமிழ்நாடு பழங்குடியின மக்களோட கல்வி அறிவில் ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? தேர்ட் கொஷின், நமோ ட்ரோன் தீதி. அதாவது நேற்று அதாவது நேற்று மீன்ஸ் 7, 8 கனிமொழி அவர்கள் எம்பி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ட்ரோன் நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதில் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாருங்கள், இந்த நமோனா என்னென்னா நரேந்திர மோடி, ட்ரோன் தீதினா அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குல்ல, அதாவது சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன் கொடுக்குறது. இந்த ட்ரோன் கொடுக்கறது மூலயமா என்ன பண்ணுறதுனா, விவசாயத்தில் பார்த்திங்கன்னா உரம், யூரியா, அதாவது உரம், மருந்து இதெல்லாம் அடிக்கிறதுக்காக, அதாவது மருந்து அடிக்கிறது தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? இதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 80% சப்சிடி தராங்க. ஓகேங்களா? நீங்கள் 20% தான் சொந்த காசு போட்டு, அதுக்குமே ஒரு 3% இன்ட்ரெஸ்ட்டில் லோனும் வாங்கி தராங்க. ஓகேங்களா? ஸோ இது எதன் மூலயமா, கிருஷி விக்யான் கேந்திரம், கேவிகேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க தான் அதாவது மாவட்டத்தில் அனைத்து டெக்னாலஜிஸ், அதாவது விவசாயம் சார்ந்த டெக்னாலஜிஸு இல்லை கல்வி அறிவு அதெல்லாமே கிருஷி விக்யான் கேந்திராவில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமோ ட்ரோன் தீதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரோன் கொடுக்குறவங்க. இது போன வருஷம் ஒரு கொஷின் பேப்பரில் வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஒரே நிமிஷம். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 44 ட்ரோன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், டீப்சீக்னா என்னென்னா சைனாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இது. ஓகேங்களா? ஆப்பு. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அது சேட் ஜிபிடியை விட டீப்சீக் முந்திடுச்சு இந்தியாவில் டவுன்லோட்ஸில். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இப்போ நீங்கள் சேட் ஜிபிடியோ டீப்சீக்கோ எது யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, சேட் ஜிபிடியோ டீப்சீக்கோ எது யூஸ் பண்ணாலும் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் லேப்டாப்ஸில், ஓகேங்களா, கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் இந்த டீப்சீக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் கவர்மெண்ட்டோட புள்ளி விவரங்கள்லாம் இருக்குமா, அது இந்த சேட் ஜிபிடி ரீட் பண்ணிவிடும். அதாவது சேட் ஜிபிடி மீன்ஸ் டீப்சீக் ரீட் பண்ணிவிடும். அதை இவங்க சைனாவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யார், நோ யூஸ் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இந்தியா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சைனா என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் இந்த மாதிரி தடை பண்ணுறது நாங்கள் என்னவோ உங்களுடைய அந்த புள்ளி விவரங்களை திருடுறதுக்காகவே இந்த டீப்சீக்கை விட்ட மாதிரி இருக்குது, அது அதனால் எங்களை அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சைனா கண்டெம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்தது பினாக்கா ராக்கெட் அமைப்பு. பினாக்கான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட், அதாவது இங்கேருந்து ராக்கெட்டு ஏவுகணை மூலயமா தாக்குறது, அதை பற்றின ஒரு இதுக்கு வந்து அந்த அமைப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 சில்லற கோடி. ஓகேங்களா, 10,000 கோடிக்கு மேலே. ஓகேங்களா, அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகுது பினாக்கா இந்த இதுக்கு. ஓகேங்களா, மிராஜ் 2000 போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து மத்திய பிரதேஷில் ஒரு வயலில் விழுந்துடுச்சு. அந்த வயலில் விழும்போது அந்த இருக்கிற பைலட்டுங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து பேராஷூட் மூலிமா தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இது வயலில் விழுந்துருச்சு. ஓகேங்களா, மிராஜ் 2000 இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது சம்மந்தப்பட்டது ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். மகளிர் விளையாட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு தடைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து யூஎஸ்ஏல, அதாவது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எந்த பாலினத்தில் பிறக்கிறீங்களோ, இப்போ ஆணாக பிறந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஆண் தான், பெண்ணாக பிறந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பெண் தான். அது நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஒரு விளையாட்டுன்னு வரும்போது, இப்போ ஒருத்தர் ஆணாக பிறக்கிறாரு, பட் ஆனால் இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க வந்து மகளிராக மாறிட்ட பிறகு போய் மகளிர் விளையாட்டில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு ஃபிசிக்கலாக டெஸ்டோஸ்டரான் அதிகமாக இருக்கும் பெண்களை விட. ஸோ அதனால் ஈஸியாக அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. நடுவில் கூட இப்போ ஒலிம்பிக்கில் இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலே ஒருத்தவங்க மேலே குறையலாம் கூட சொன்னாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் அவங்க பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாக தான் பிறந்தாங்க அந்த ஒலிம்பிக்கில் இருந்தது. ஸோ இது போல் இருக்கிறதால வந்து மகளிர் விளையாட்டில் மகளிராக பிறந்தவங்க மட்டும்தான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, 7th கொஷின். தாமிரவர்ணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு. முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த 3, அதாவது தாமிரவர்ணிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கடலில் போய் கலக்குது நீர், வந்து அது வேஸ்ட்டாகவே போகுது. இந்த ஐடியா ஏன் வந்துச்சுன்னா, இப்போ 2023 ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு திருநெல்வேலிலாம் பக்கம், தூத்துக்குடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கழுத்து வர, அதாவது வந்து ஒரு லாரியை முழுகிற அளவுக்குலாம் வெள்ளம் வந்துச்சு. அந்த டைமில் நிறைய தண்ணி எடுத்துன்னு போய் கடலில் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி தூத்துக்குடி பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வறட்சி தான் திருப்பியும். ஸோ அதனால் இந்த தாமிரவர்ணி கருமேனியாறு நம்பியாறு இது 3 இணைச்சோம்னா அந்த பக்கம் இருக்கிற ஒரு 2000-3000 ஹெக்டர், ஓகேங்களா, சுற்றி அது மேலே இருக்கிற இந்த பக்கம் ஒரு கருமேனியாறு அந்த பக்கம்லாம் இருக்கிற ஒரு 7000-8000 ஹெக்டர் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க, ஒரு பெரிய லெவலில் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நிலங்கள்லாம் பயனடையும். ஸோ அதனால் இது 3 இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இணைப்புக்கு திட்டமே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஏற்கனவே வந்து இப்போ புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசுலாம் இல்லை. 2009 வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் வந்து பொருணைன்ற, அதாவது பொருணை தெரியும் நமக்கு. ஓகேங்களா, அந்த பொருணை என்ற இடத்துல, அதாவது பொருணை அந்த நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சிவகலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் முதல்ல நெல் ஒரு 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிரிடப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்றதையும் அது ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பொருணைன்றது எந்த நதியோட ஒரு சுருக்கம்ன்றதை கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெப்போ ரேட். ஓகேங்களா, ரெப்போ ரேட்டுன்றது வந்து என்னென்னா பேங்க்கு அதாவது வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கொடுக்குற பணத்துக்கு வைக்கிற வட்டி பேர் ரெப்போ ரேட்டு. அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா பேங்க்லாம் வந்து ஆர்பிஐக்கு திருப்பி கொடுக்கும்போது கொடுக்குற வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா, இப்போ பணம் புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பேங்க் வந்து கம்மியான ரெப்போ ரேட்டில், அதாவது ஆர்பிஐ வந்து கம்மியான ரெப்போ ரேட்டில் எல்லா பேங்க்கும் கொடுக்கும். ஸோ அப்போ கம்மியான ரெப்போ ரேட்டில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பேங்க்குக்கு அதிக பணம் கம்மியான வட்டியில் மக்களுக்கு கொடுக்கும். அதனால் பணப்புழக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள், அதாவது வந்து நிறைய நுகர்வாங்க மக்கள். ஓகேங்களா, அதனால் எக்கனாமி வளரும், மேனுஃபேக்சரிங் செக்டாரோ சர்வீஸ் செக்டாரோ எல்லாமே வளரும். ஸோ இதை ஏன் இப்போ பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் 12 லட்சம் வரைக்கும் வருமானத்துக்கு வருமான வரியே இல்லைன்னாங்க. அதுவும் காரணம் என்னென்னா நம்மளுடைய நுகர்வு தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால் எக்கனாமி ரொம்ப டல்லாக இருக்குது. ஓகேங்களா, அதை பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் பணப்புழக்கத்துக்காக தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால் ஈஸியான பேங்க், அதாவது வந்து நமக்கு வீட்டு வசதி கடனோ இல்லை பர்சனல் லோன்ஸோ இனிமேல் எல்லாமே வந்து குறையும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது எவ்வளோன்னு பாருங்கள். ஆர்பிஐ வந்து எதன் கீழே பண்ணுவாங்கன்னா இது வந்து மானிட்டரி பாலிசி கீழே பண்ணுவாங்க. 0.25% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்பொழுதைக்கு 6.25% தான் ரெப்போ ரேட் இருக்குது. இதனால் சீப் லோன்ஸ் இருக்கும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னு நம்ம சொன்ன முன்னாடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்பிஐ கவர்னர் இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சது யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு அவரோட மீட்டிங். ஓகேங்களா, இவர் வந்து 26th ஆர்பிஐ கவர்னர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யாருன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித், 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்துருப்பீங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். ஓகேங்களா,
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். மறுகால் குறிச்சி மூளைக்கரைப்பட்டியில் வந்து புதிய சிப்காட்டு தொடங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சிப்காட் என்னென்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸ்டேட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும்னா, அந்த தரிசாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை கட்டிவிடும். ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ரோட் ஃபெசிலிட்டிஸு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிரும். இப்போ என்னென்னா, இப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோ இல்லை ஏற்கனவே இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸோ டைரெக்டாக வந்து அதை ஒரு வாடகை மாதிரி எடுத்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை ஆரம்பிக்கிறது தான் வேலை. அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்களும் இருக்கும். இப்போ அதுக்கான ஸ்கில் இருக்கிற ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த சிப்காட்டும் தொடங்குவாங்க. ஸோ அந்த சுற்றி இருக்கிற மக்களும் அங்கே கிடச்சிடுவாங்க. தண்ணி ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், கரண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அப்புறம் இந்த கிளியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா கஸ்டமர் கிளியரன்ஸோ மற்ற கிளியரன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சிங்கிள் ஹவுஸ் கிளியரன்ஸ்னுவாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் சிப்காட். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 40 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது, 6 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு. ஓகேங்களா. இது 2000 ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஜோன்ஸும் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாமே சிப்காட் தான் என்ன பண்ணுறாங்க. ஓகேங்களா. சரி, இது சிப்காட்டுக்கு. எல்காட், என்னது எல்காட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இது வந்து எதுக்குன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடி பார்க்ஸ் கட்டுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஐடி பார்க் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர், ஒசூர்பாக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் கட்டுறதா இப்போ நம்ம நியூஸில் பார்ப்போம். ஓகேங்களா. எதுக்குன்னா இது வந்து இவங்க எல்காட் வந்து இப்போ திருச்சியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சமயபுரம் டோல்கேட் பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐடி பார்க்ஸை கட்டி வச்சுட்டு ஐடி கம்பெனிஸை வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே போல் இன்னொன்று இருக்குது, என்னென்னா ஃபுட் பார்க்ஸ் இருக்குதுன்னா ஃபுட் பார்க்கை கட்டிட்டு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி 3 இருக்குது. ஓகேங்களா. சிப்காட்டு, எல்காட்டு, இந்த மெகா ஃபுட் பார்க்கு அதெல்லாம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னத்துக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குறது, இதுக்கு தான். ஓகேங்களா. எங்கள் மறுகால் குறிச்சி மற்றும் மூளைக்கரைப்பட்டியில் இது 2 இடத்துல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கில் இந்தியாவை பற்றி பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு மேலே வந்து புதுசாக அலோகேட் இந்த திட்டத்தை தொடர்றதுக்கு இந்த 8000 கோடி கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கேபினெட். இந்த ஸ்கில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லாருக்கும் வந்து ஸ்கில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து இந்த ஸ்கில் இந்தியா திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மூலயமா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு வந்து ஸ்கில் கொடுக்கும், ஒரு ட்ரைனிங். அதில் வந்து இவங்க சப்சிடியோ அதில் இருக்க அந்த ஸ்கில் கொடுக்குறதுக்கான ஃபீஸோ வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்கில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2015 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். பிஎன் கிசான் சம்பத யோஜனா அப்படின்றது வந்து என்னென்னா ஃபுட் ப்ராசஸிங். ஏன் ஃபுட் ப்ராசஸிங் பண்ணணும்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் 12 to 14% வந்து உருவாகிற உணவுகளோ வேஸ்ட்டில் தான் போதும். இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துலையோ இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தக்காளியை உற்பத்தி பண்ணுறீங்க, இன்றைக்கி விலையே இல்லை, இன்றைக்கி 10 ரூபா தான் கிலோ. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து தக்காளியை பறிக்கிறதுக்கு 2 ஆளை வைக்கணும். ஓகேங்களா. அதை பறிச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஊருக்கு, அது அங்கே இருக்க மெயின் டவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தக்காளியாக இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் இருந்தாலும் சரி, முருங்கைக்காயாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, அதை பறித்து எடுத்துகிட்டு போய் போட்டு அங்கே கிடைக்கிற வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அங்கேயே விட்டுருவாங்க, வேஸ்டேஜ் ஆகிடும். ஓகேங்களா. அது இல்லாமல் ஒரு அரிசியில் சிந்துறதோ, அதை நெல்லில் சிந்துறதோ, உளுந்தில் சிந்துறதோ, இந்த மாதிரி நிறைய ஃபுட் வேஸ்டஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை மதிப்பு கூட்டணும். ஓகேங்களா. ரா மெட்டீரியல்ஸாக இருக்கிறத மதிப்பு கூட்டணும். ஸோ இந்த மதிப்பு கூட்டி அதை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி இப்போ முருங்காய் மிட்டாய் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. முருங்காய் ஒரு இதுக்கு பவுடர் யூஸ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூப்புக்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி பல இருக்குது. ஓகேங்க. டொமேட்டோவை சாஸ் பண்ணலாம் நம்ம. கோவாவுக்கு, அதாவது வந்து கோவா மீன்ஸ் என்னென்னா அந்த கொய்யாக்காய் மிட்டாய் ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்த கட்ட ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் பிரியாணிலாம் இருக்குது. ஓகேங்களா. ஒரு வருஷம்லாம் ஷெல்ஃப் லைஃப் வச்சுருக்கலாம் அந்த பிரியாணியை, அதை ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணி. இதெல்லாம் வந்து சைனாலாம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் போயிட்டாங்க. ஆனால் நம்மளதில் வந்து இன்னும் அது தொடக்க நிலையில் கூட இல்லை. ஓகேங்களா. ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த நாள் இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மத யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா இருக்குது. அதன் மூலமா ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இது 2016 தொடங்கினாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் பார்க்ஸ்லாம் கட்டி விடுறது.
அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ்லாம் கட்டி வர்றது. ஓகேங்களா? இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 ஏக்கர் கிட்ட எடுத்துருவாங்க. அங்கே ஃபுட் பார்க்ஸாக கட்டி வச்சுருவாங்க. பிளாட்டாக விற்றுருவாங்க. ஓகேங்களா? ஒரு 99 இயர்ஸுக்கோ ஒரு 90 இயர்ஸுக்கோ பிளாட்டாக அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க லீஸுக்கு. ஓகேங்களா? அவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான மிஷின்ஸை அவங்க போட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸிங்கை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரே இடத்துல எல்லா ஃபுட் ரிலேட்டட் ப்ராசஸிங் கிடைக்கும் போது ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து அங்கேயே டைரெக்டாக வாங்கிட்டு போவார். அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், கஸ்டம் கிளியரன்ஸோ இல்லை மற்றதோ. ஸோ இதனால் வந்து கிசான் சம்மதான்றது வந்து ஃபுட் ப்ராசஸிங். பிஎம்எஃப்எம்இன்னா என்னென்னா பிரதான் மந்திரி, அதாவது வந்து மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங்க்கான ஒரு ஃபுட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ன்னுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான திட்டம் தான் இந்த பிஎம்எஃப்எம்இ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க, 35% சப்சிடி. இப்போ வந்து நீங்கள் ஒரு செக்கு எண்ணெய் ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரச்செக்கு போடுறீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அந்த பேங்க் லோனில் நீங்கள் 6.5 லட்சம் மட்டும் கட்டினா போதும். ஓகேங்களா? மீதி இருக்க 35% 3.5 லட்சம் வந்து சப்சிடி. நீங்கள் 6.5 லட்சம் மட்டும் கட்டிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது மாதிரி இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் சின்ன சின்ன லெவலில் அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணுறாங்களா, அதுக்கு பிஎம்எஃப்எம்இ. ஓகேங்களா? இந்த ஃபுட் ப்ராசஸிங் இது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் பிஎல்ஐன்னுவாங்க. அப்புறம் இந்த சம்பத்தான்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங்காக இருக்குது. ஸோ இது 3 வந்து ஃபுட் பார்க் அண்ட் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணுறதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், சிறுகடன் தொல்லை அவசர சட்டம். ஓகேங்களா? இப்போ இந்த சிறுகடன்லாம் வந்து மைக்ரோ ஃபினான்ஷியல் அப்படின்னுவாங்க, மைக்ரோ ஃபினான்ஷியல் யூனிட்ஸ்னுவாங்க. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஒரு 10,000 20,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? இவங்க கடன் கொடுத்துட்டு அவங்கள போய் மிரட்டுறது. இது மாதிரி கர்நாடகாவில் நிறைய உயிரிழப்புகள் நடந்துச்சு இதனால், தற்கொலைகள். ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்துருக்குறாங்கன்னா கர்நாடகாவில் 5 லட்சம் வரைக்கும் அப்படி பண்ணுறவங்களுக்கு அபராதம், 3 to 10 ஆண்டு வரை சிறை. அந்த போய் அதை வசூல் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு. இதனால் என்ன ஆகுனா, நாளைக்கு அந்த கடன் கொடுக்குற அந்த நிறுவனமே யோசிக்கும், இனிமேல் நம்ம கடன் கொடுத்து அதை வாங்கி இந்த மாதிரி தண்டனை வாங்குறது எதுக்குடா நம்ம அதை போய் பண்ணணும்னு. ஸோ அதனால் கடன் குடிக்கிறது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகா கவர்னர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த பில்லை வந்து நிராகரிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 7 to 8 இந்த 2 நாளோட கரண்ட் அஃபேர்ஸு. அப்படியே 9 and 10 11 and 12 அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.